சிக்கன் ஸ்லைடர், சிக்கன், மஷ்ரூம், பன்னீர் எது வேணா யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் சேம் தான். இந்த சிக்கன்லேயும் கேப்சிகம், பெல் பெப்பர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு வெறும் சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ நான் 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த பாதம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். மோசரல்லா சீஸ் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீஸா சீஸையும் துருவி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. சோம்பு பொரிஞ்சோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கோடனே இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கிறேன், உப்பு. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா இது வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கின உடனே நம்ம சிக்கன் நல்லா கலந்து அந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்லைடருக்கு தேவையான மயோ ரெடி பண்ணிக்கலாம். நான் எக் மயோ செய்ய போகிறேன். ஸோ 3 எக்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் சேர்த்திருக்கேன். ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ மயோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் மயோ இது கடாயில் வச்சு செய்யலாம், ஓவனில் வச்சும் செய்ய போகிறோம் ஸ்லைடர். ஸோ இது கடாயில் வச்சு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். சால்ட் போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஸோ இது ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்லைடர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் பாவை நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். எக் மயோ ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கன்ஸை ஒரு பாக்ஸ்லேயும் நல்லா நீட்டாக ப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரா ஆனியன் ஆட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் மோசரல்லா சீஸும் பீஸா சீஸும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே பேக் பண்ணுறப்போ இந்த மேலே க்ரஸ்ட் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிப் இது மேலே நான் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்குவேன். ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக வாட்டர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டர் அப்ளை ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் அப்ளை பண்ணி இது 2 to 3 minutes பேக் பண்ணால் போதும். ஸோ ஸ்லைடர் ரெடி. டேஸ்டி. என்ஜாய். தேங்க்யூ.